ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பட்டாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது ஒரு பாடலை தன்னுடைய கட்சிக்காரர் ஒருவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது பாடுறார். சதிகாரன் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்காரன் பாடுற பாட்டை அவரு அதுல சாதி பெயர் குறிப்பிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பு அந்த மக்கள் மத்தியில் எழுந்தது. அது ஒரு கட்சியினுடைய தலைவர் கண்டிச்சு அந்த மாதிரி எல்லாம் மறைந்த தலைவர் மீது அப்படி எல்லாம் பேசக்கூடாது, அப்படிலாம் நடந்தக்கூடாது. 1000 இருந்தாலும் கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு மறைந்த தலைவரை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவது தவறு என்று தன் கட்சிக்காரர்களை கண்டிக்க வேண்டும். ஒரு தலைவனாகப்பட்டவன், ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய தகுதியே, அடிப்படை தகுதியே, தன் கட்சிக்காரர்கள் ஏதாவது தவறு செய்தார்கள் என்றால் அதை அழைத்து கண்டித்து இதற்கு மேல் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கணும். ஆனா ஒரு தலைவன் என்ற எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு தருதலை சீமான், நான் வேணா அந்த பாட்டை பாடுறேனே, என்ன வேணா முடிஞ்சா கைது செய்து பாருங்களேன், முடியுமா உங்களால, கைது செய்ய பாரு அப்படின்னு சொல்லி 4 மைக்கு முன்னாடி சவால் விடுறது, சவடால் விடுறது. அதுக்குதான் இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பட்டாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பட்டாபுரம் வள்ளலார் நகரை சேர்ந்த அஜேஷ் என்பவர் அவரு ஒரு புகார் கொடுத்திருக்கார். கடந்த 16/7/2024 அன்று ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகார்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவரை ஒரு சாதியின் அடையாளத்துக்குள் பேசி கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறார். யூடியூப் சேனல்லாம் அது நிறைய, எல்லா சேனல்லையும் இப்பவும் அது இருக்குது. அதனால அது என் மனதை ஆழமாக புண்படுத்தியிருக்கிறது. என் மனதை மட்டும் இல்ல, என் போன்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் மனதிலும் அது ஆழமாக புண்படுத்தியிருக்கிறது. அதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று புகார் கொடுத்தார். கடந்த 16/7/2024 அன்று புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தது அந்த புகாரை பட்டாபுரம் காவல் நிலையத்தில் வாங்கிட்டு ஒரு CSR போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா வழக்கு பதிவு பண்ணல. அதனை தொடர்ந்து SC/ST ஆணையத்துக்கு அவர் அப்பீல் பண்றாரு. அப்பீலுக்கு போயிட்டு அங்க 29/8/2024 அன்று அந்த ஆணையம் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. 30ஆம் தேதிக்குள்ள வழக்கு பதிவு செய்யணும், 2ஆம் தேதி அந்த வழக்கு பதிவு செய்த FIR ஆணையத்திடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு SC/ST துறை ஆணையம் உத்தரவு போட்டது. அந்த உத்தரவுடைய அடிப்படையில பட்டாபுரம் காவல் நிலையத்துல இப்போது வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது இது எந்த போக்கு காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வளரும் தலைவர், அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவர் இங்க கட்சிக்காரங்க வருண்ன்ற ஒரு IPS அதிகாரிய அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல போயிட்டு கிட்டத்தட்ட அவர் அசிங்கமாவும், அவரை குறித்தும், அவருடைய சாதியை குறித்தும், அவருடைய மனைவி குறித்தும் தப்பு தப்பா பேசுறது, தப்பு தப்பா எழுதுறது, அத ஒரு தலைவன் கைத்தட்டி கொண்டாடி மகிழ்றது ஆடியோ கட்சியாவே மாறி போச்சு. ஒரு கட்சி, ஒரு தலைவன் பேசுறத அந்த கட்சி எடுத்து ஆடியோட பரப்பி விடுறது, அப்புறமா நான் வேணா பேசுறேன், நான் வேணா பண்றேன், உன்னால முடிஞ்சா கைது பண்ணிப்பாரு அப்படின்றது, இது எல்லாம் ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் அந்த கட்சி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்குது. விரைவில் அந்த கட்சியினுடைய தலைவர், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார். நன்றி, வணக்கம்.